3 வருஷம் போராட வேண்டியதாக இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கி விடியல் தரேன் ஸ்டாலின் தான் வரேன் விடியல் தர போறேன்னு சொல்லி ஒரு பேரை வச்சுட்டு சுத்தினார் ஊர் ஊரா நடப்பயணம்னாரு. ஆனா அந்த விடியல் தந்தாரா? எம்ஜிஆர் கட்டமைப்பு உருவாக்குனாரு, அதை வந்து அம்மா அவர்களும் கட்டமைப்பு அப்படியே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கட்டமைப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா இப்போ எடப்பாடியார் இப்போ ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சு போயிட்டாரு, டிடிவி தனியாக பிரிஞ்சு போயிட்டாரு, இப்போ இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் ஒரு பக்கம் கூட கொடுத்துருக்காரு. இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த கட்டமைப்பு உடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. ஒரு 8 மாசத்துக்கு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது சரியா இருக்குமா சார்? ஏன்னா எடப்பாடி ரொம்பவே மெதுவா இருக்காரு, இன்னும் அரசியல் முழுசா தெரியல அப்படின்னு சொல்றாங்களே எதிர்கட்சியினர். நாங்க கூட்டணியில இருந்தாலுமே ஆளும் அரசுக்கு இதெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்களுடைய போராட்டம் மூலியமா நாங்க சொல்றோம், இதுதான் சரியான கூட்டணி அப்படின்னு சொல்லி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? தீர்வு இல்லையே. தீர்வு எடுத்து இருந்தா பரவாயில்ல. எடப்பாடியார் என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியையும் புரட்சித் தலைவர் அம்மா கொடுத்த ஆட்சியையும் சேர்த்து 4.5 வருஷம் அவ்வளவு திட்டங்களை கொடுத்தாரு. 1-2 திட்டங்கள் கிடையாது, 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டாந்து கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு. ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்தல் வந்துருச்சு, நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருந்த நேரத்தில் 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள் கொடுத்து இன்னைக்கு அந்த மாணவர்கள் எல்லாருமே டாக்டருக்கு படிச்சு சேர்ந்துட்டு இருக்காங்க. கூட்டம் யார் போனாலும் கூடும். நாளைக்கு ஒரு வடிவேல் இந்த இடத்துக்கு வராருன்னா ஒரு 20,000 பேர் கூடிடுவான் கண்டிப்பா. விஜயகாந்துக்கு கூட்டம் கூடுச்சு, என்ன ஆனாரு? நீங்க அந்த கூட்டம் கூடுறத வச்சோ விசில் அடிக்கிறத வச்சோ ஆட்சி எப்படி போங்கிறது இல்லை. அரசியல் யாரு தமிழக மக்களையும் தமிழகத்தையும் நேசிக்கிறாங்களோ, யாருனால ஆட்சி நடத்த முடியுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு விடுவீங்க தவிர கூட்டம் கூடிருச்சு அதனால இவருக்கு ஓட்டு போடுவோம்ங்கிறது தமிழக மக்களோட எண்ணம் கிடையாது. காலையில 8:30 போறாங்க டிஃபன் தீர்ந்துருச்சுங்கிறாங்க, மதியானம் 1 மணிக்கு போறாங்க சாப்பாடு தீர்ந்துருச்சுங்கிறாங்க. அப்ப என்ன நடக்குது அம்மா உணவகம்? இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் அடிப்படை வசதிகளுக்கு தேவையானது. தாலிக்கு தங்க யார் பயனடைகிறா? அதனால பெண்கள் கல்யாணமே பண்ண முடியாத சூழ்நிலை ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா இல்லையா? பொங்கலுக்கு 2,500. சிலருக்கு தொண்டர்களுக்கு எதுவுமே தேவையில்ல, பதவி தேவையில்ல, பணம் தேவையில்ல, அவங்க தேவை ரெட்டலைங்கிற ஒரு சின்னம் தான், இந்த கரை வேஷ்டி தான். ஒவ்வொருத்த பாக்கெட்லயும் எடப்பாடியார் படம் இருக்கும், அம்மா படம் இருக்கும். இது வந்து வெறும் படம் இல்லை சார், அவனோட இதய துடிப்பு. அதனால இதயத்துக்கு பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. தீதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா சி அரவிந்தன். யார் ஒரு அப்படின்னா மாநில அம்மா பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் பிளஸ் திருச்சி 17ஆம் வார்டுடைய மாமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள், இன்னைக்கு அரசியலுடைய பல விஷயங்கள் கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்க அதிமுக பயணிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ 2026 எலெக்ஷன் வருது சார். மக்கள் வந்து தொடர்ந்து எடப்பாடியார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றாங்க. ஆனா மிகப்பெரிய அளவு ஒரு எழுச்சி பயணமா இப்போ ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு மாச காலமா ஒரு எழுச்சி பயணமா போயிட்டு இருக்காரு. குறிப்பா மிகப்பெரிய அளவு மக்கள் அந்த இடத்துல வரவேற்புமே இருக்கு. இந்த 26 எலெக்ஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குங்கிறது உங்களுடைய பார்வையில சார்? சார் 26 எலெக்ஷன் வந்து இப்ப நம்ம எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அண்ணன் வந்து எழுச்சி பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டாந்துட்டு இருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது மக்கள்கிட்ட. இந்த வரவேற்பு ஆளுங்கட்சி திமுகவோட வெறுப்பை தான் காட்டுது. மக்கள் நான் போற இடம்லாம், இப்போ பொதுச் செயலாளர் போற இடம்லாம், எங்க அண்ணன் எடப்பாடியார் போற இடம்லாம் ஒரே மக்கள் அவ்வளோ வரவேற்பு, ஆறாவாரம். நீங்க மீட்டிங் நடக்கிற ஸ்பாட்ல வேணா நீங்க கும்பல் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வந்து இந்த மீட்டிங் ஸ்பாட்ல இருந்து அடுத்த தொகுதிக்கு மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 30 கிலோமீட்டர் போகும்போது அந்த 30 கிலோமீட்டர் இன்னொரு தொகுதி டு தொகுதி போகும்போது வழிநெடுக்க கூட்டம் வீட்டுல இருந்து வெளியில வந்து பாக்குறாங்க. இப்ப கோயில்ல இருந்து சாமி வெளியில உலா வரும். அப்போ சாமி உலா வந்தா மக்கள் எப்படி போய் நின்று சாமி கும்பிடுவாங்களோ அது மாதிரி எங்க அண்ணன் எடப்பாடி அண்ணன் வெளில வந்தாருன்னா வீட்டுல இருந்து எல்லாரும் வெளில வந்துடுறாங்க, வந்து கை காட்டுறாங்க, ஆரவாரம் பண்றாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து பேர் வைக்க சொல்றாங்க,
மக்கள் வந்து பயங்கர வரவேற்பு இருக்கு. இதுமே எதுவுமே எங்களை பொறுத்தவரைக்கும் தோல்வி இல்லை சார். இந்த வரவேற்புங்கிறது எலெக்ஷன்ல ஒரு வெற்றியை தருமா சார்? 100% வெற்றி தரும் சார். 2026 இதெல்லாம் வந்து வெற்றிக்கான அடிக்கல். ஏன்னா இந்த வெற்றி அப்படிங்கிறது சார், நீங்க இப்போ எலெக்ஷன் எடுத்துக்கிட்ட சொல்ல போனா திமுகவோட ஆட்சி இப்ப கடந்த ஒரு 4 வருஷத்துல ஒரு அவப்பெயருமே திமுகவுக்கு இருக்கு. அந்த அவப்பெயரை எல்லாமே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சாரமே பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். பிரச்சாரங்கிறது இப்ப இதுக்கு முன்னாடி வந்து 4 வருஷம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்ன ஆட்சி இருந்துச்சு. ஓகே. அப்ப அந்த ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சியை எப்படியாவது கவுக்கணும்னு நினைச்சு, ஆட்சி இல்லாம பண்ணணும், இவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு, இன்னைக்கு ஆளும் கட்சியோட முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் கெட்ட எண்ணத்தோட அந்த அவருக்கு எவ்வளவோ இடைஞ்சல்கள் கொடுத்தாரு. அதுக்கான கொரோனா நேரத்துல அதுக்கான இடைஞ்சல் எவ்வளவோ கொடுத்தாரு. எங்க உள்கட்சி ஆட்களை கூப்பிட்டு அவங்கள விட்டு வம்புலுக்கு வச்சாரு. அதெல்லாம் மீறி 4 ஆண்டு மக்களுக்கான ஆட்சியாக, பொற்கால ஆட்சியாக எடப்பாடியார் என்ன கொடுத்தாரு. இவரோட சுற்றுப்பயணத்தை ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா. ஒரு எலெக்ஷன் ஆட்சி பீரியடே 5 வருஷம். இவர் இவரோட அடுத்த எலெக்ஷனுக்கான பிரச்சாரத்தை 3 வருஷம் போராட வேண்டியதா இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கி விடியல் தரேன், ஸ்டாலின் தான் வரேன், விடியல் தர போறேன்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு சுத்தினார் ஊர் ஊரா, நடப்பயணம்னாரு. ஆனா அந்த விடியல் தந்தாரா? மக்கள் இருளிலேயே இல்லையே. இவர் வந்து விடியல் தரேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? எல்லா மக்களையும் இருளில் இன்னைக்கு தள்ளிட்டாரு. இந்த 4 வருஷம் திமுக ஆட்சி நடந்தது மக்களுக்கான ஆட்சியா? இது மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு? சொத்து வரியை உயர்த்திட்டாங்க. இது மக்களோட இதா? சொல்லுங்க. சொத்து வரியை உயர்த்துங்க, தப்பு இல்லை. ஏதோ ஒரு 5% உயர்த்துங்க, 10% உயர்த்துங்க, ரைட்டு. நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு வீட்டுக்காரனும் இன்னைக்கு கண்ணீர் விடுறாங்க. வீடு சொத்து வரி ஏற்றுறதுனால அவங்க மட்டும் பாதிக்கப்படுறாங்களா? இல்லையே. அது வீட்டில் இருக்க வாடகைக்கு இருக்க டெனன்ட் அவங்க பாதிக்கப்படுறாங்க. 100% சொத்து வரி உயர்த்தப்பட்டு உள்ளது. மின் கட்டணம் என்ன சொன்னாரு? மாசம் மின் கட்டணம் கட்டுற வசதியை நான் ஏற்படுத்தி தருவேன்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? 2 மாசம் ஒருக்கா தான். ஆனா அந்த மின் கட்டணத்தையும் ஏத்திட்டாங்க. மின் கட்டணத்தை மட்டுமே ஏத்துனாங்க. கஷ்டப்பட்டு வீடு கட்டுறான். அந்த மின் கட்டணத்துக்கு போனா மின் கட்டண வைப்பு தொகையை ஏத்திட்டாங்க. இன்னைக்கு வீடு கட்டி முடிச்சுட்டு பாதாள சாக்கடை கனெக்ஷன் வாங்க போனா அதோட வைப்பு தொகையை ஏத்திட்டாங்க. எல்லாமே உயர்த்திட்டாங்க. நீங்க மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, பாதாள சாக்கடை வரியை உயர்த்திட்டாங்க, தண்ணி வரியை, குடிநீர் இதை உயர்த்திட்டாங்க, சொத்து வரியை உயர்த்திட்டாங்க. பாலுக்கு குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டு ஆவின் பால் ரேட்டை ஏத்திட்டாங்க. இன்னைக்கு ஆவின் பால்லே வாங்க முடியாத அளவுக்கு ரேட் உயர்ந்துருச்சு. இது மாதிரி சொன்ன வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றாத ஒரு அரசுனா அது ஸ்டாலின் அரசு. இப்ப மக்கள் அதை உணர்றாங்க. இதுவே வந்து எங்களுக்கு 11 எலெக்ஷன் தோல்வியெல்லாம் கிடையாது. அவங்க செய்த சதி, திமுகவோட சதி. ஆளுங்கட்சி பவரை யூஸ் பண்றாங்க, பணத்தை யூஸ் பண்றாங்க, அதனால அவங்க வெற்றி அடைகிறாங்க. ஆனா இந்த 2026 மக்களுக்கான குரல். மக்களை வந்து நம்ம வந்து அவ்வளவு சுலபமா எடை போட்டக்கூடாது. ஏன்னா மக்கள் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதுக்கான தக்க பாடத்தை 2026 ஸ்டாலினுக்கு அளிப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க சார், கடந்த ஒரு அதாவது எடப்பாடியார் ஆட்சி இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அப்படி சொல்லி. அதாவது இதுக்கு முன்னாடி அப்ப 4 வருஷம் ஆட்சியில 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்சி நான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஆட்சியிலுமே இப்ப திமுக ஆட்சியிலுமே மிகப்பெரிய அளவுல இப்ப வேங்க சம்பவமா இருக்கும், இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. இந்த சம்பவங்களுமே மிகப்பெரிய அளவுல பிரச்சாரத்தை ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். ஒரு 8 மாசத்துக்கு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறது சரியா இருக்குமா சார்? ஏன்னா எடப்பாடி ரொம்பவே மெதுவா இருக்காரு, இன்னும் அரசியல் முழுசா தெரியல அப்படின்னு சொல்றாங்களே எதிர்கட்சியினர். சார், அவர் ஒரு கிளை கழக செயலாளராக இருந்து படிப்படியா எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி வாரிய தலைவராக இருந்து படிப்படியா மேல வந்தவர். அவரோட அரசியலுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் யாருமே நிற்க முடியாது, எந்த அரசியல்வாதியும் நிற்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு நகரமும் நவுத்திட்டு வராங்க. எவ்வளவோ கட்சிக்காரங்க, மாற்று கட்சிக்காரங்க, எதிர்கட்சிக்காரங்க, திமுக இந்த கட்சியை அண்ணா திமுகவே இருக்கக்கூடாதுன்னு அழிக்கணும்னு நினைச்சாங்க. அதெல்லாம் சவாலா எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை ஸ்ட்ராங் பண்ணி ரெட்டலை சின்னத்தை மீட்டெடுத்து ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன்ல நோக்கி நின்னாரா இல்லையா? ரெட்டலை சின்னத்தை மீட்டு எடுத்தாரா இல்லையா? அதுதான் அரசியல் அனுபவம் சார். 8 மாசம் இல்ல, 8 நாள்ல பார்த்தாலும் மக்களை போய் சந்திக்கிறாரு. இன்னைக்கு வந்து எழுச்சி பயணத்துல மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு எழுச்சி பயணத்துல மக்கள் சாரையா ஆயிரக்கணக்கான மக்கள் போற இடத்துல எல்லாம் வரவேற்பு. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். எழுச்சி பயணத்தை பிரச்சாரத்தை அது வருது. மக்கள் இப்ப இந்த பிரச்சாரத்தை யார் முதல்ல ஆரம்பிச்சது? அதிமுக தான். எந்த கட்சியுமே ஆரம்பிக்கல. பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியாது. என்ன போய் சொல்லுவாங்க?
இப்ப நீங்க 4.5 ஆண்டு எங்க குறைகள் ஏதாவது இருந்துச்சா? ஆளுங்கட்சியா இருந்த எடப்பாடி முதலமைச்சரா இருந்த 4.5 வருஷத்துல குறைகளே கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு லாக்அப் டெத் எத்தனை இன்னைக்கு ஆகுது சொல்லுங்க. போலீஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்றாரு? எதுவுமே பண்றது இல்லையே. இன்னைக்கு மதுபான கடை நைட்டு 12 மணி வரைக்கும் ஓடுது. 24 மணி நேரம் மதுபான கடை உருவாக்க பாக்குறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க கள்ளக்குறிச்சியில? ஆமா. என்ன காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை கையை கட்டி போட்டிருக்காங்க. அவங்க செயல்பட முடியல அவங்கனால. ஏன்னா இது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை அவங்க இது மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியலையே. இன்னும் சொல்ல போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். இந்த ஆட்சி மக்கள் படுற கஷ்டத்தையும் துயரத்தையும் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் இருக்க எல்லா கட்சியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திமுக கூட்டணி இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த கட்சியை விட்டு வெளியே, அதாவது திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடவே இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்காலாம் இல்லை சார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, 4 வருஷம் ஓடிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு நிற்கிறாங்க. வேற எங்கிட்டு போக அவங்க வழி தெரியாம இருக்காங்க. அவங்களோட நோக்கம் சார், அவங்க கூட்டணி ஆட்சியிலே இருந்துட்டு கூட்டணியில தான் இருக்காங்க. ஆமா. எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க நீங்க பண்ணுங்க. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களே எதிர்த்து பிரச்சாரம் பண்றாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதுதானே அவங்க நாங்க நேர்மையா இருக்கும்னு சொல்லி அதே தானே மக்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க. நேர்மையா இருந்து என்ன சார் பேசுறோம்? நேர்மையா இருக்குன்னா நாங்க செயல்படுறோம்னு சொல்றாங்களே. மக்களுக்காக செயல்படுறீங்க. வெளியில வரணும், தன்னிச்சே நின்று பார்க்கணும் சார். நின்று பார்த்தா தானே தெரியும். நேர்மையா இருக்கேன், நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன், ரோட்ல நின்று 4 கத்திட்டேன் போயிட்டேங்கிறது ஒரு நேர்மைத்தனம் இல்லை சார். ஆக்சுவலி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கூட்டணியில இருந்தாலுமே ஆளு அரசுக்கு இதெல்லாம் தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்களுடைய போராட்டம் மூலியமா நாங்க சொல்றோம், இதுதான் சரியான கூட்டணி அப்படின்னு சொல்லி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நடவடிக்கை தீர்வு இல்லையே. தீர்வு எடுத்து இருந்தா பரவாயில்ல. நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணனாலையோ இல்ல நீங்க கூட்டணி கட்சியில இருந்து நாங்க சொல்லிட்டோம் அவர் இந்த நடவடிக்கை எடுத்துட்டாரோ பரவாயில்லையே. நடவடிக்கையும் இல்ல. அடுத்தபடியாக இந்த மாதிரி தவறுகள் நடக்காம இருக்கிறதான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அடுத்தடுத்து கொலை, பாலியல் தொல்லை, அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் தொல்லை, அவன் போன் பண்ணி சார்கிட்ட பேசுறான், உடனே அவனை வெளில விடுறாங்க. யார் அந்த சார்னா அதுக்கு சொல்ல தெரியல. அவ்வளவு பிரச்சனைகள் எங்க சார்? மக்கள் நிம்மதியா இருக்க முடியல சார். நீங்க இவங்க என்ன பண்றாங்க, ஊடகத்தை வாய மூடுறாங்க, செய்தியை வெளியில எதுவும் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் மீறி ஊடகம் இப்ப தெளிவாயிருச்சு. ஊடக நண்பர்களும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்ல தவறு நம்ம பண்ணக்கூடாதுன்னு. இப்ப எல்லா ஊடக நண்பர்களும் செய்தியை உடனுக்குடன் வெளியே கொண்டாட வந்துட்டு இருக்காங்க. அதனால இனி ஒரு காலம் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி பிடிக்க வாய்ப்பே கிடையாது. 2026 மட்டும் இல்ல, இனி எந்த ஒரு காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வரவே வராது. சீட்டு வெற்றி பெறும் சொல்றாங்களே. சொல்லிக்கலாம் சார், 235 சொல்லிக்கலாம். ஏன்னா 234 தானே தொகுதியே இருக்கு. எது வேணாலும் சொல்லலாம். 2000 4000 சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். செயல்படணும்ல. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சார், திமுக கூட்டணி இருக்க எல்லா கட்சியிலுமே இப்ப சமீபத்துல கூட சொல்லியிருந்தாரு காங்கிரஸோடைய மேலிட பொறுப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம 125 தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 125 தொகுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா காங்கிரஸ்க்கு? வேணாமோ ஒரு 99 தொகுதி வாங்கட்டுமே. 125 வேணா, அதெல்லாம் சொல்லுவாங்க சார். ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. பார்ப்போம் என்ன கூட்டணி எல்லாம் இனிமேல் தானே அமையும். ஸோ ஓகே சார், இந்த 4 வருஷ காலத்துல பட்டியலின மக்கள் மிக பெரிய அளவில் ஒரு கொடுமையை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பட்டியலின தலைவர்களை ஒரு சிலர் பேசுறாங்க. அதே மாதிரி அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பல சம்பவங்கள் சொல்லலாம். இந்த வேங்கை சம்பவம், இந்த மேல்பாதி சம்பவம், இந்த கொலை நடந்துச்சு, இந்த ரீசெண்டா அந்த ஆணவ கொலை, இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? சார், புரட்சி தலைவர் அம்மாவா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எடப்பாடியாரா இருக்கட்டும், அவங்க ஆட்சி காலத்துல இந்த மாதிரி சம்பவங்களே நடக்காம இருக்கணும்னு தான் முயற்சி செய்வாங்க. அப்படி நடந்தால் கூட அதுக்கான நடவடிக்கை உடனுக்குடனே தெரியும், உடனுக்குடனே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இவங்க அந்த பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. நம்ம திமுக காரங்களா, நம்ம சந்தோஷமா இருக்கோமா, நம்ம வீட்டுல எல்லாரும் சொத்து சேர்த்துட்டோமா, நிம்மதியா இருக்குமா, இதை தான் பாக்குறாங்களே தவிர யார் மக்களுக்கான ஆட்சி நடத்துறா? எந்த அமைச்சர் மக்களை பத்தி கவலைப்படுறாங்க? இலவச பேருந்துன்னு சொன்னாங்களே, அதுக்கு வந்துறாங்களா? அதனால யாரை பத்தியுமே அவங்க கவலைப்படுறது இல்லை சார். பட்டியலின மக்களை பத்தியும் கவலைப்படுறது இல்லை, வேற பொதுமக்களை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நாங்க சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்றாங்களே, சமூக நீதியை பின்பற்றதே தமிழகத்துல, அது இந்தியாவோட நாங்க தான் முதல் முறை அப்படிங்கிறாங்களே. அதுக்கான போய் எதை பின்பற்றுறாங்க, எதுங்க பாதுகாவலராக இருக்காங்க, ஏதாவது இருக்கணும்ல. ஒரு ஆதாரம் கிடையாது. அவங்களுக்கு தான் சொல்லிட்டேனே, அவங்க இதையெல்லாம் பத்தி கண்டுக்கிறதும் இல்லை, தமிழக மக்களை பத்தியும் கண்டுக்கிறதுல, தமிழ்நாட்டை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை.
அவங்க தான் இப்போ போயிட்டு வந்துட்டாரு சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு. ஆமா என்ன சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தா வெள்ளை அறிக்கை தரணும் அதை கேட்டிருக்காங்க எங்க பொதுச் செயலாளர். வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? முடியாது. இங்க சேர்க்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்க முதலீடு போட்டுட்டு வந்துடுறது. அங்கிருந்து முதலீடு வரல, இங்க இருக்க பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்க முதலீடு போட்டாரு. அது யாருடைய முதலீடு? அவரோட சொத்து, அவங்களோட முதலீடை கொண்டு போய் போறாங்க. குடும்ப முதலீட்டை கொண்டு போய் அங்க போட்டுட்டு வந்துடுறாங்க. சுற்றுப்பயணத்துல என்ன வந்துச்சுங்கிறது மக்களுக்கு சொல்லணும்ல. கண்டிப்பா. இப்ப நாளைக்கு என்னென்ன கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, எத்தனை கம்பெனி கையொப்பம் ஆயிருக்கு, அதனால என்ன வேலை வாய்ப்பு திட்டம் நமக்கு கிடைக்க போகுது, நம்ம தமிழக மக்கள் எவ்வளவு பயன்பெற போறாங்க, இதெல்லாம் தெரியணும்ல. கண்டிப்பா. அந்த வெள்ளை அறிக்கையே விடலையே, அதுக்கான பேட்டிகள் கொடுக்கலையே. ஓகே சார், அதே மாதிரி இப்போ புதுசாக வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. முதல் மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு 5 தலைவர், என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லி ஒரு 5 பேர்த்த வந்து மிகப்பெரிய அளவில் அதை வந்து பிரபலப்படுத்தினாரு. அந்த எடுத்துக்கிட்டு சொல்லணும்னா அஞ்சலி அம்மானா மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் இவர் சொன்னது கூட அஞ்சலி அம்மானா யாருன்னு தெரியும், அதாவது பள்ளி பருவத்தில் படிச்சிருக்கும் போது தெரியும். இப்போ வந்து அஞ்சலி அம்மானா யாரு அப்படிங்கிற அளவுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்தாரு. ஆனால் இப்போ வந்து இந்த 2வது மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா தொடர்ந்து அண்ணாவையும் ப்ளஸ் எம்ஜிஆர் அவரை வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டா காட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. பிரச்சாரம் பண்ணி இப்போ நாளையிலிருந்து அவர் தொடங்க போறாரு அந்த பிரச்சார பயணத்தை. மிகப்பெரிய அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்டுறாரு. இதை பத்தி ஒரு அதிமுக தொண்டரா உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் இடைப்பட்ட கேப்ல விஜய் அவர்கள் தெளிவாயிட்டார். ஏன்னா இப்பதான் அவர் வந்து புரிஞ்சிருக்காரு தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும். என்னன்னா அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் இல்லாம யாரும் இங்க கட்சியும் நடத்த முடியாது, செயல்படவும் முடியாதுங்கிறத இப்பதான் அவர் புரிஞ்சு தெளிவாயிருக்காருன்னு நான் கருதுறேன். இல்ல சார், அவர் ஆக்சுவலி எம்ஜிஆர் பேசினாலுமே இன்னொரு பக்கம் வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா நான் எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றாரு. ஆட்சியை பிடிப்போனா இப்போ வந்து அந்த இடத்துல வந்து அதிமுகவை தாண்டி ஒரு ஆட்சியை பிடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் மாதிரி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க படம் தான் வரணும். இது கட்டமைப்பு சார். அதிமுகங்கிறது ஒரு கட்டமைப்பு, அடிப்படை கட்டமைப்பு நமக்கு ஸ்ட்ராங். எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து கொடுத்த கட்டமைப்பு எங்கள்கிட்ட இருக்கு. அதிமுக மாதிரி ஒரு கட்சி இந்தியாவிலேயே கிடையாது. ஏன்னா தொண்டன் எதையும் எதிர்பார்த்து அங்க இல்லை, தொண்டர்களும் எதையும் எதிர்பார்த்துல, தலைவர்களும் எதையும் எதிர்பார்த்து கட்சியில இல்லை. அந்த கட்டமைப்பை உருவாக்கி தந்த புரட்சித் தலைவர் எடப்பாடியார், அதை தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா பல கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இன்னைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் என்ன பல கட்டமைப்புல உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த கட்டமைப்பெல்லாம் இல்லாம நம்ம சார் கூட்டம் யார் போனாலும் கூடும். நாளைக்கு ஒரு வடிவேல் இந்த இடத்துக்கு வராருன்னா ஒரு 20,000 பேர் கூடிடுவான். கண்டிப்பா. விஜயகாந்துக்கு கூட்டம் கூடுச்சு, என்ன ஆனாரு? நீங்க அந்த கூட்டம் கூடுறத வச்சோ விசில் அடிக்கிறத வச்சோ ஆட்சியை பிடிப்போங்கிறது இல்லை. அரசியல் யாரு தமிழக மக்களையும் தமிழகத்தையும் நேசிக்கிறாங்களோ, யாருனால ஆட்சி நடத்த முடியுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு விடுவோமே தவிர கூட்டம் கூடிருச்சு அதனால இவருக்கு ஓட்டு போடுவோம்ங்கிறது தமிழக மக்களோட எண்ணம் கிடையாது. அதனால இப்பெல்லாம் அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆட்சியை பிடிப்போம் முதலமைச்சர் ஆகுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது விஜய்னால. ஏன்னா ஒரு கூட்டணி பேசும்போது கூட எங்களை ஏதாவது கசிந்த தகவல் என்ன பண்ணா ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காவும் திமுக கூட்டணிக்கோ இல்லை காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி வந்து வெளியே வரத போறதோ இந்த மாதிரி தகவல் எல்லாமே பரவிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணி வந்து பலம் இழந்துருமா? அதிமுக சார், அதிமுக தான் ஆட்சியே பிடிக்க போகுது சார். நம்ம தனியா நாங்கனாலே ஆட்சியை பிடிப்போம். ஏன்னா நம்ம எந்த ஒரு தமிழக மக்களுக்காக இருக்கிறது தான் அதிமுக. அதிமுக சார், அதிமுக நேசிக்காத தமிழக மக்கள் கிடையாது சார். அதிமுக 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியையும் புரட்சித் தலைவர் அம்மா கொடுத்த ஆட்சியையும் சேர்த்து 4.5 வருஷம் அவ்வளவு திட்டங்களை கொடுத்தாரு. 1-2 திட்டங்கள் கிடையாது, 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டாந்து கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு. ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்தல் வந்துருச்சு, நீட் தேர்வு ரத்து செய்ய முடியல, என்ன பண்றதுன்னு குழம்பிட்டு இருந்த நேரத்துல 7.5% இடஒதுக்கீடு மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள் கொடுத்து இன்னைக்கு அந்த மாணவ மாணவர்கள் எல்லாருமே டாக்டருக்கு படிச்சு சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள் மக்களுக்கு எது தேவை? அவர் நேசிக்கிறது மக்களை, விவசாயிகளுக்கு எத்தனை ஆறுகளை இணைச்சிருக்காரு சொல்லுங்க, எவ்வளவு தூர் வாரினார் ஏரிகளை. ஆமா, திமுக வந்து தன்னுடைய பிரச்சாரத்தின் போது கொடுத்த அந்த வாக்குறுதி எல்லாமே 90% எல்லாமே நாங்க வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே. நானும் உங்களுக்கு இப்போ 4-5 மக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கான தேவைகளை சொல்லிட்டேனே. மின் கட்டணத்தை நீங்க நிறைவேற்றினீங்களா? இல்லையே.
அது ஒண்ணு போதாதா? நீட் தேர்வு ரத்து செய்றேன் நீங்களே செஞ்சிட்டீங்களா? அந்த ரகசியத்தை உடைச்சிட்டீங்களா? செஞ்சீங்களா? செய்யலையே சார். நீங்க மக்களுக்கு நீ கொடுத்த 520 வாக்குறுதியை நிறுத்த வேணாங்க. மக்களுக்கு அடிப்படை வசதியான வாக்குறுதி. மின்கட்டணத்தை குறைக்கிறோம், மின்கட்டணத்தை மாசம் ஒருக்கு கட்டுறோம், நீங்க என்ன கட்டல. மாணவ மாணவிக்கு தேர்தல் ரத்து பண்ணுவோம், நீங்க பண்ணல. நீட் தேர்வு ரத்து ஆகல. தாலிக்கு தங்க திட்டம், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டாடப்பட்ட தாலிக்கு தங்க திட்டத்தை அதை நிறுத்திட்டாங்க. முதியோர்கள் உதவித்தொகை நிப்பாட்டிட்டாங்க. அம்மா உணவகம், ஏழை எளிய மக்கள் சாப்பிட்ற உணவகம் அது. அந்த உணவகத்தை இன்னைக்கு வந்து பராமரிப்பே இல்லாம கிடக்குது. நிப்பாட்டினதும் ஒண்ணுதான், இப்ப நடக்கிறதும் ஒண்ணுங்கிற மாதிரி. அதுக்கான திட்டங்களே இல்லை, அதுக்கான பணம் ஒதுக்கீடே இல்லை. ஏதோ பேருக்கு அங்க சம்பளத்துக்கு எவ்வளவு ஒதுக்குமோ அதை மட்டும் ஒதுக்குறாங்க. காலையில 8:30 போறாங்க டிஃபனுக்கு, டிஃபன் தீர்ந்துருச்சுங்கிறாங்க. மதியானம் 1 மணிக்கு போறாங்க, சாப்பாடு தீர்ந்துருச்சுங்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? அம்மா உணவகம் இதெல்லாம் வந்து ஏழை எளிய மக்கள் அடிப்படை வசதிகளுக்கு தேவையானது. தாலிக்கு தங்க யார் பயனடைகிறா? அதனால பெண்கள் கல்யாணமே பண்ண முடியாத சூழ்நிலை ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா இல்லையா? பொங்கலுக்கு 2500 தமிழக வரலாற்றில் இது வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்லை. ஆமா. எதுக்காக கொடுத்தாரு? விவசாயிகளுக்காக கொடுத்தாங்க, பொதுமக்களுக்காக கொடுத்தாரு. ஏழை எளிய மக்களுக்கும் பொங்கல் கொண்டாடணும். விவசாயியின் பாரம்பரிய பொங்கல், நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகையை ஒவ்வொரு வீட்லையும் கொண்டாடணும், சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லி 2500 கொடுத்தாரு. இவங்க 2500 இல்ல, ஒரு 500 கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. இது மாதிரி திட்டங்கள் 520 வாக்குறுதிகள் எதுவுமே செய்யல. 90% இல்ல, 10% செஞ்சாங்களான்னா கூட இல்ல சார். வாக்குறுதியை தாண்டி இப்போ வந்து இந்த பெண்களுக்கான இலவச பேருந்து அப்படிங்கன்னா வாக்குறுதியிலேயே கொடுக்கல, ஆனா அதை நாங்க நிறைவேற்றிருக்கோம்னு சொல்றாங்களே. என்ன இலவச பேருந்து என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க? நீங்க இலவச பேருந்துன்னு சொன்னாங்க, இப்ப கேட்டா என்ன சொல்றாங்க? மகளிருக்கு இலவசமா போலான்னாங்க வாக்குறுதியில. அப்ப என்ன சொன்னாங்க? இந்த பஸ்ல மட்டும்தான் போக முடியும்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? பிங்க் கலர் அடிச்ச பஸ்ல மட்டும்தான் போகணும்னாங்க. இன்னைக்கு பிங்க் கலர் அடிச்ச பஸ்ல எங்க போறது? ஏன்னா 5 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வருது. எப்ப போய் சேருவாங்க மக்கள்? புரியுது சார். எல்லாமே தண்ணியில விட்ட பேப்பரா இருக்கு சார். இவங்க செய்யற விஷயங்கள் மக்களுக்கு போய் சென்றடையல. 1000 ரூபாய் மகளிர் தொகை என்ன சொன்னாங்க? மக்களுக்கு இப்போ மகளிர் குடும்ப தலைவிகள் எல்லாத்துக்கும் 1000 ரூபான்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப எங்க கொடுத்தாங்க? தகுதி உள்ள மக்களுக்கு நாங்க. அப்ப இவங்க என்ன தகுதி இல்லாம போயிட்டாங்க இவங்கெல்லாம்? இல்ல என்ன, எப்படி இருந்தா தருவீங்க? புரியுது. ஆனா இன்னைக்கு வந்து திரும்ப இப்ப எலெக்ஷன் வந்துருச்சு, இல்ல இப்ப நாங்க எல்லாத்துக்கும் தரோம். அப்ப எப்படி தகுதி வந்துருச்சா? இப்ப அவங்களுக்கு தெரியலையே. 4 வருஷத்துக்கு முன்னாடி தகுதி இல்ல. உங்களுக்கு முதலமைச்சருக்கு என்ன செய்யறோங்கிறதே அவருக்கே தெரியல. ஏன்னா புரட்சி தலைமையில எடப்பாடியார் ஐயா எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட உடனே, கும்பலை பார்த்த உடனே, ஆறாவரத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு இப்ப தெரியாம ஸ்டாலின் முடிச்சிட்டு இருக்காரு. அதனால முதல்ல தகுதி இல்லைன்னாரு, இப்ப தகுதி இருக்குங்கிறாரு மகளிருக்கு. இப்ப நான் கொடுக்க போறேங்கிறாரு. என்ன செய்யறது தெரியாம புலம்பிட்டு இருக்காங்க. அதே சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க அதிமுக வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கட்டமைப்போட இருந்துச்சு. எம்ஜிஆர் கட்டமைப்பு உருவாக்குனாரு, அதை வந்து அம்மா அவர்களும் கட்டமைப்பா அந்த கட்டமைப்பு அப்படியே வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கட்டமைப்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா இப்ப எடப்பாடியார் ஓபிஎஸ் தனியா பிரிஞ்சு போயிட்டாரு, டிடிவி தனியா பிரிஞ்சு போயிட்டாரு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் ஒரு பக்கம் குரல் கொடுத்திருக்காரு. இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த கட்டமைப்பு உடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். நீங்க ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்களை பத்தி தான் பேசுறீங்க. கட்டமைப்பே உடையல. இன்னும் அம்மா இருந்தா எப்படி ராணுவ கட்டுப்பாட்டோட இருக்குமோ அதே ராணுவ கட்டுப்பாட்டோட தான் இன்னைக்கு எடப்பாடியார் அண்ணன் தலைமையில இந்த அதிமுக இருக்கு. அதுக்கு உதாரணமா இன்னைக்கு செங்கோட்டையனை பதவியில இருந்து நீக்கினது. ஏன்னா என்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல பொதுச் செயலாளருக்கே கெடு வைத்தாரோ, எடுத்தாரா இல்லையா பதவியில இருந்து? அதுதான் ராணுவ கட்டுப்பாடு. எந்த கட்சியிலாவது எடுக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் அவர் பொன்முடியை எடுத்துட்டாங்களா? எடுக்க முடியாது. செந்தில் பாலாஜியை தொட்டுட்டாங்களா? தொட முடியாது. தொட்டா இவங்களாம் இருக்க முடியாது. ஆனா எங்க புரட்சி தலைவர் எடப்பாடியார் உடனே பதவி விட்டு எடுத்தாரா இல்லையா? இதுதான் ராணுவ கட்டுப்பாடு சார். 2.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, 2.5 கோடி தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாடோட இருக்கான். அதே மாதிரி கட்சியில இருக்க தொண்டர்களுக்கு எதுவுமே தேவையில்ல, பதவி தேவையில்ல, பணம் தேவையில்ல. அவங்க தேவை ரெட்டலைங்கிற ஒரு சின்னம் தான், இந்த கரை வேஷ்டி தான். ஒவ்வொருத்த பாக்கெட்லயும் எடப்பாடியார் படம் இருக்கும், அம்மா படம் இருக்கும். இது வந்து வெறும் படம் இல்லை சார், அவனோட இதய துடிப்பு. அதனாலதான் இதயத்துக்கு பக்கத்துலயே வச்சிருக்கோம். ஓகே சார், நீங்க தொடர்ந்து வந்து இந்த உங்களோட நான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்டுல ஒரு பிரச்சாரம் ஒண்ணு, அதாவது அந்த மக்கள்ல போய் சந்திக்கிறது, அந்த குறைகள் கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்.
அதை பத்தி அந்த அனுபவம் பத்தி எதுவும் சொல்ல முடியுமா சார்? சார், உங்களோட நான்கிற நிகழ்ச்சி எனக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கடந்த மாநகராட்சி தேர்தலில் நிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. என்னை எதிர்த்து நின்ன திமுக வேட்பாளரோட நான் ஒரு 1500 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சேன். 12,000 ஓட்டு. அதுல நான் என்னை எதிர்த்து நின்ன திமுக வேட்பாளரோட 1500 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றேன். அது வந்து எனக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி ஜெயிச்சேன். அது இந்த பொதுமக்கள் தான் என்ன வெற்றி பெற செஞ்சாங்க. என் வார்டு 14வது வார்டு. இந்த 14வது வார்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். எனக்கு இறைவன் கொடுத்தது என் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கொடுத்த பதவியை வச்சு நான் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தோடு உங்களுடன் நான்ங்கிற நிகழ்ச்சி மக்கள்ல அந்தந்த தெருக்கள்ல போய் அங்கேயே மக்களை போய் சந்திக்கிறேன். அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை எழுதிக்கிறது வித்தின் 1 வீக்ல அவங்க எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சார்? இந்த ஒரு பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கவே முடியாம ஒரு பிரச்சனை சார். இங்க என்னோட வாழ்ல திருவள்ளுவர் நகர்னு ஒண்ணு இருக்கு. 40 வருஷமா அவங்களுக்கு குடிநீர் தண்ணியே கிடையாது. குடிநீர் தண்ணியே இல்லாம ரோட்ல வந்து ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் பைப்ல தண்ணி குடிச்சிட்டு திருப்பி போய் உள்ள போவாங்க வீட்டுக்கு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அது கருங்கல் தான் போட்டிருக்கோம் அவங்க ஏரியால. கருங்கல் பாதை. ஆமா, வீட்டு வாசல்ல கருங்கல் தான் இருக்கும் பாதை. அந்த பாதையை நான் இப்போ அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துருந்தேன், உங்களுக்கு குடிநீர் கொண்டாந்து தரேன்னு. அதே மாதிரி இன்னைக்கு அந்த குடும்பம் அங்க கிட்டத்தட்ட ஒரு 70 குடும்பம் இருக்கு. இன்னைக்கு 70 வீட்டுக்கும் குடிநீர் குழாய் கொடுத்துட்டேன். வீட்டு வாசலுக்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்துட்டேன் குடிநீர் குழாய். சிமெண்ட் கருங்கல் தரையை எடுத்துட்டு சிமெண்ட் சாலை போட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரிதான் நேபாள சந்துன்னு ஒண்ணு இருக்கு. நல்ல தண்ணியை அடிச்சுதான் குடிப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பைப்ல தண்ணி வர்றதுக்கு அந்த நேபாள தெருவிலையும் தண்ணி வசதிகளை வர மாதிரி வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்ப என்னோட வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் எல்லா தெருக்கள்லையுமே மரம் வைக்கிறோம். இப்ப கிட்டத்தட்ட நான் வந்து இதோட ஒரு 260 மரம் வச்சாச்சு. இன்னும் என்னோட டார்கெட் வந்து 1000 மரம் வைக்கணும்னு, பசுமையான வார்டா மாற்றணுங்கிறது என்னோட நோக்கம். இது மாதிரி மக்கள் என்னென்ன குறைகள் சொல்றாங்களோ செயல்படுத்திக்கிட்டே இருக்கேன். வாட்ஸ்அப் குரூப், ஒரு தெருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாலே போதும், அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல குடிநீர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாதாள சர்க்கரை பிரச்சனையா இருந்தாலும் சரி, லைட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் உடனுக்குடன் அவங்கள்ட்ட நம்ம தீர்த்து கொடுத்துறது. அதனால இப்ப அந்த மாதிரி உங்களோட ஒரு நிகழ்ச்சியை வச்சு மக்கள்கிட்ட இருக்க குறைகளை என்ன பார்க்க முடியலன்பாங்க, இல்லை ஆஃபீஸ்ல வந்தேன் நான் இல்லைன்பாங்க, இல்லை அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லாம இருக்கும். அந்த தொடர்பை நம்ம உருவாக்கிக்கணும். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அண்ணன் என்னை நம்பி எப்படி இந்த பதவியை மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு நிக்க வாய்ப்பு கொடுத்தாரோ அது மாதிரி மக்கள் நம்மள வெற்றி பெற வச்சாங்களோ அவங்களுக்கும் விசுவாசமா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட உங்களோட நான் நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க கண்டஸ்ட் பண்ணும்போது திமுக எதிர்த்து கண்டஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க சார். திமுக வேட்பாளரை கம்பேர் பண்ணும்போது நீங்க எதுல பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதான் மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்களே, அந்த வேட்பாளரை கம்பேர் பண்ணும்போது நான் அந்த சீசன் நான் பெஸ்டா இருந்தேன், அதனால எனக்கு மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் என்ன சார்? எங்க அப்பா வந்து தாசில்தார் இருந்தாங்க. அரசு வேலை தாசில்தார் இருந்தாங்க. இங்கேயே நம்ம திருச்சியில 35 வருஷமா இருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக எங்க அண்ணன் வந்து அம்மாப்பேரை மாவட்ட செயலாளர், முன்னாள் ஆவின் சேர்மன் என்னோட பிரதர் வந்து அவரு ஏற்கனவே இந்த வாரில மாமன்ற உறுப்பினராக இருந்திருந்தாரு. 14வது வாரிலேயே அவர் மாமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அவரோட சேவையும் அவரோட மக்கள் பணியும் தான் எனக்கு நாம் ஓட்டு கேட்டு போகும்போது ஒரு பெரிய பக்க பலமா இருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் 4.5 ஆண்டு கால சாதனைகளை நோட்டீஸா அடிச்சு டோர் பை டோர் கொடுத்தேன். அதே மாதிரி என்னோட வாக்குறுதிகளை இந்த குடிநீர் குழாய் கொண்டாந்து தரேன், லைட் உங்களுக்கு லைட் இல்லாத இடத்துல லைட்டு தரேங்கிற வசதிகள், அடிப்படை வசதிகளை நான் ஒரு நோட்டீஸ் அடிச்சும் கொடுத்தோம். அதோடு சேர்ந்து இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வெற்றி வாய்ப்பு தந்துச்சு. உங்களுடைய பல கருத்துக்கள், அனுபவம், அதாவது அரசியல் கருத்தா இருக்கட்டும், இல்ல களத்துல இருந்து நீங்க மக்களை சந்திக்கும் போது இருந்த பல கருத்துக்கள் நம்ம நேரோட பயன்படுத்தி ரொம்பவே நன்றி. நன்றி சார். நன்றி.